பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். பின்வரும் தொடர்முறைகளின் எண்ணாவது உறுப்பு காண்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எண்ணாவது உறுப்பு கொடுத்துட்டு முதல் 6 உறுப்பை காண்கிறத பார்த்தோம். அப்போ A1 A2 A3 இது மாதிரி A6 வரைக்கும் போடும். இப்போ வந்து என்னென்னா உறுப்புகளை கொடுத்துருவாங்க. முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்புலாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு எண்ணாவது உறுப்பு ஜென்ரல் டைம் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு உறுப்பு 2, ஓகேவா? ரெண்டாவது உறுப்பும் 2 தான். மூணாவது உறுப்பு 4, நாலாவது உறுப்பும் 4 தான். அஞ்சாவது உறுப்பு 6, ஆறாவது உறுப்பும் 6. இந்த மாதிரி 2,2 4,4 6,6 கொடுத்தாங்கன்னா an n+1ன்னு ஒன்று இருக்குது. என்னங்கிறது ஒன்று. n ஒற்றைப்படையாக இருந்தால் n+1ல் போட்டுக்கணும். n இரட்டைப்படையாக இருந்தால் n போட்டுக்கணும். இப்போ A1 வேணும்னு வச்சுக்கோ. 1ங்கிறது ஒற்றைப்படை தானே, அப்போ இதில் போடு. 1+1 2 கரெக்டாக இருக்கா? A1ஓட ஆன்சர் 2. A2 வேணும்னா என்னங்கிறது இரட்டைப்படை தானே 2ங்கிறது, அப்போ இதில் போடுங்க 2 தான். கரெக்டாக இருக்கா? 3 வேணும்னா A3 வேணும்னா n ஒற்றைப்படை என்ன, அப்போ இதில் போடுங்க. 3+1 எவ்வளவு? 4 இங்கே இருக்குது. 4 வேணும்னா n இரட்டைப்படை n, எப்போ 4 தான். 5 வேணும்னா 5+1 6, அஞ்சாவது உறுப்பு, ஆறாவது உறுப்பு 6, அது மாதிரி வந்துருக்கு. இரட்டைப்படை தான் இதில் போடுங்க. அப்போது இந்த சம்முக்கான ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் an n ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் n+1, இரட்டைப்படையாக இருந்தால் n. அடுத்தது பாருங்கள், 1/2 செகண்ட் சம். 1/2 2/3 3/4 4/5 5/6 இப்படி வந்துகிட்டே இருக்கா? இதில் பாருங்கள், இப்போ A1 நம்ம என்னென்னு சொல்லலாம்? 1/2வை 1/1+1 எழுதலாமா? அப்போ A2வை 2 இதை வந்து என்னென்னு சொல்லலாம்னா 2+1 எழுதலாம். இது 1+1, இது 2+1. இப்போ A3 மேலே 3, அப்போ 3/3+1. இங்கே பாருங்கள், இப்போ இது n, A1 இது என்னன்னா மேலேயும் n தான் இருக்குது, கீழே n+1 அந்த ஆர்டரில் இருக்குது. இதில் பாருங்கள் தெரியும் 2 2 2. அப்போ அந்த 2க்குள்ளே என்னன்னு வச்சுக்கணும், +1. அப்போ an n/n+1. இதுதான் என்னுடைய ஜென்ரல் ஃபார்ம். an n/n+1. ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N, அதாவது இயல்நிலையில் தான் எடுத்துக்கணும். அடுத்தது A1 வந்து 1/2 3 அடுத்தது 3/4 5/6 இந்த மாதிரி வந்துருக்கா? அப்போ A1 1/2வா, A2 3/5வா, A3 5/6ஆ எடுத்து எழுதியாச்சு. அப்போ an என்னென்னு பாருங்கள், மேலே ஒற்றை எண்கள் வந்துருக்குது 1 3 5 7 9. அப்போது ஒற்றை எண்களோட பொது வடிவம் 2n-1. கீழே இரட்டை எண் வந்துருக்குது 2 4 6. அப்போ இரட்டை எண்ணோட பொது வடிவம் 2n. அப்போ மேலே 2n-1, கீழே 2n. வேணா உதாரணத்துக்கு n பதில் 1ன்னு போட்டு பாருங்கள். மேலே 2 × 1 2 தானே, 2 - 1 1/2 × 1 2 1/2. n-க்கு 2ன்னு போடுங்க. 4 - 1 மேலே 3, கீழே 4. அப்போ ஆன்சர் கரெக்டாக வருதா? இப்போ 2n-1/2 n பிலாங்ஸ் டு n, அது நம்ம எல்லாத்துக்கும் ஜென்ரலாக போட்டுக்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 4 பாருங்கள். கொஷின் நம்பர் 4 6 10 14 12 2 14 இந்த மாதிரி வந்திருக்கா? இப்போ இதில் A1 எவ்வளவு? 6, A2 எவ்வளவு? 4, A1 எவ்வளவு? 6, A3 4, A5 2. அந்த ஒரு டைம் விட்டு ஒரு டைம் எடுத்திருக்கோம். 6 4 2ன்னு, ஓகேவா? இதிலேருந்து 2 2 குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி இப்போ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா an = 7 - n. இது வந்து n ஒற்றைப்படையாக ஆரம்பம். ஏன்னா இப்போ நம்ம 1வது உறுப்பு 3வது உறுப்பு 5வது உறுப்பு தான் எடுத்திருக்கோம். அப்படிங்கிறனால ஏன்னா இதில் 1 3 5 குறைஞ்சிட்டே போகுது இல்லையா, அதில் இருந்து 2 2. அப்போது 7 - n போடணும். ஏன்னா இப்போது n ஒற்றைப்படையாக இருந்தால் இப்போ n-க்கு பார்த்து முதல் உறுப்பு வேணுமா? 7 - 1 6 இருக்கா? 3வது உறுப்பு வேணுமா? 7 - 3 4 இருக்கா? அடுத்தது n 5வது உறுப்பு வேணுமா? 7 - 5 2. அடுத்தது 7வது உறுப்பு வேணுமா? 7 - 7 0. இங்கே இருக்கு இல்லையா 0, இந்த 0. அது மாதிரி நம்ம அப்போ அந்த 1 3 5வது உறுப்பு A1 A3 A5 எழுதணும்னா இது எழுதிக்கலாம். இதே மாதிரி A2 A4 A6 எழுதலாம். A2 A4 10 12 14 இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? அப்போ இது 8 + n. an = 8 + n. 8 + 2 10. அப்போ ரெண்டாவது உறுப்புனா 10. நாலாவது உறுப்புனா 8 + 4 12. ஆறாவது உறுப்புனா 8 + 6 14. இப்போ n இரட்டைப்படையாக இருந்தால் 8 +. அப்போ an n ஒற்றைப்படையாக இருந்ததுன்னா 7 - n, n இரட்டைப்படையாக இருந்தால் 8 + n. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 5 பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 5 அதே 5.2ல் கொஷின் நம்பர் 5. 3/1² 2², 5/2² 3². இந்த 5th கொஷின் 7/3² 4² என்ற தொடரின் எண்ணாவது உறுப்பினை இரு உறுப்புகளின் வித்தியாசமாக எழுதுக. எண்ணாவது உறுப்பினை 2 உறுப்போட வித்தியாசமாக, எண்ணாவது உறுப்பு எழுதணும், 2 உறுப்போட வித்தியாசமாக எழுதணுமா? சரி, எப்படி எழுதுன்னு பாருங்கள். an மேலே 3 5 7ன்னு போகுது இல்லையா, அதாவது 1 3 5 7 அப்படி போயிருந்தால் நம்ம 2n-1ன்னு போட்டிருப்போம். இது 1 வரல, 3 5 7ன்னு தான் வருது. அப்போ 2n+1 ஒற்றைப்படை இருந்தால் நான் 1 வராதனால 2n+1 1 வந்துருந்தால் 2n-1 போட்டிருப்போம். மேலே 2n+1. கீழே பாருங்கள், இப்போ இது 1வது உறுப்புனால 1², அப்போ n². இது 1 கூட 1 கூட்டியிருக்கனால அப்போ n+1க்கு ஸ்கொயர். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம்.
2n ப்ளஸ் இப்போ நம்ம ரெண்டாவது உறுப்பு வேணால் போட்டு பாருங்களேன். எண்ணுக்கு 2 கொடுத்து பாருங்கள். 2 × 2 4 4 + 1 5 மேலே வர 5 கிடச்சிருச்சா. கீழே ரெண்டாவது உறுப்புனால 2 ஸ்கொயரு 2 + 1 3 ஸ்கொயரு இந்த மாதிரி இருக்குது. அப்போ மேலே வந்து 2n + 1 இருக்குது இல்லையா, அது கூட ஒரு n ஸ்கொயரை கூட்டி n ஸ்கொயரை கழிச்சிட்டோம். பாருங்கள், முன்னாடி ஒரு +n ஸ்கொயரு, இங்கே ஒரு -n ஸ்கொயரு. ஓகே, முன்னாடி ஒரு +n ஸ்கொயரு, இங்கே ஒரு -n ஸ்கொயர்னு இருக்கா. இந்த n ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, இந்த n ஸ்கொயர் மைனஸ், கீழே அப்படியே தான் இருக்குது. இப்போது என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அதில் முதல் 3 டேர்மை n + 1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் பை the -n ஸ்கொயர். இது முதல் 3 டேர்மை n + 1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். கீழே வந்து அதே தான் எழுதிக்கணும். அப்போ n + 1 ஹோல் ஸ்கொயர் பை n ஸ்கொயர் × n + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பை n ஸ்கொயர் × n + 1 ஹோல் ஸ்கொயர். இதில் n + 1 ஹோல் ஸ்கொயருக்கு n + 1 ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், n ஸ்கொயருக்கு n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும், 1/n ஸ்கொயர் மைனஸ் 1/n + n + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த கொஷின் நம்பர் 5க்கான ஆன்சர். எக்ஸாம்பிள் 14 கொடுத்துருக்கு பாருங்கள். எடுத்துக்காட்டு 14. 4 a1 a2 a7 4 a1 a2 a7 எக்ஸெட்ரா a7 வரைக்கும் கொடுத்துருக்கு. 7 அதாவது a1க்கு முன்னாடி 4 a7க்கு அடுத்தது 7 என்ற தொடர்முறை கூட்டு தொடர்முறையாக இருக்குமாறு a1 a2 எக்ஸெட்ரா a7 என்ற ஒரு 7 எண்கள் காண்க. அது நடுவில், அதாவது 4க்கும் 7க்கும் இடையில அந்த a1லேருந்து a7 வரைக்கும் 7 நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி 12 g1 g2 g3 g4 3/8 என்ற தொடர்முறை பெருக்கு தொடர்முறையாக இருக்குமாறு g1 g2 g3 g4 என்ற 4 எண்களை காண்க. சரி, முதல்ல அந்த நம்மளுக்கு கூட்டுத்தொடர் கொடுத்தாங்களே, அதை ஒர்க்கை முடிச்சிடலாம். 4 a1 a2 a3 a4 a5 a6 அதோட எழுதாமல் எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. a7 அதுக்கப்புறம் 7. அப்போ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன வருது நம்மளுக்கு, முதல் உறுப்பு a = 4, கடைசி உறுப்பு 7. அதாவது கடைசி உறுப்புனா இப்போ ஜென்ரல் டேர்ம்னா a + nd எழுதுவோம்ல, இது எத்தனாவது உறுப்பு, 8வது உறுப்பு தானே. ஏன்னா முதல் உறுப்பு இது, ரெண்டாவது உறுப்பு a1, மூணாவது உறுப்பு, அப்போ 8வது உறுப்பு தான் 7. a + 8d = 7. a + 8d = 7. நமக்கு தெரிஞ்சது 2 மதிப்பு தான். முதல் உறுப்பு a, கடைசி உறுப்பு a + ndங்கிறது ஃபார்முலா. இது 8வது உறுப்பு, அதனால் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோ. 4ங்கிறது 1, அடுத்தது a1ங்கிறது 2, a2ங்கிறது 3. அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி பார்த்தா இது வந்து 8வது உறுப்பு. அப்போ a + 8d = 7. இதில் ஏவுக்கான மதிப்பு 4ங்கிறது படுத்திக்கிட்டோம்னா 8d = 7 - 4 3 8d = 3 d = 3/8ன்னு கிடச்சிருச்சு. அப்போது ஏவும் ரெடி ஆயிடுச்சு, டியும் ரெடி ஆயிடுச்சுன்னா இடையில இருக்கிறத மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். a1 எப்படி போடலாம், a1 டியும் இப்போ ரெடியா. அதாவது இந்த a மதிப்பு 4ஐயும் இந்த d மதிப்பு 3/8ஐயும் எடுத்துக்கிட்டு முதல்ல a1 போடலாமா. a1ங்கிறது என்னது, அது ஒவ்வொரு டியாக கூட்டிகிட்டே போகணும் தான். a + d 4 + 3/8 4 + 3/8. இப்போ 4 + 3/8னா இந்த 8 4 கூட போய்ட்டுனா 32 + 3 35/8. இதை கலப்பு பின்னமாக எழுதுனா வகுத்து பார்த்துட்டு வரக்கூடிய அதாவது ஈவு வந்து 4 4 8 32, மீதி 3 இருக்க முடியாது, அந்த 3 மேலே 8ஆல் வகுத்தனால 8 கீழே. அப்போ கலப்பு பின்னமாக மாற்றிட்டோம். 4 3/8 ஈவு இங்கே, மீதி 3 எந்த நம்பரில் வகுத்தமோ அந்த வகுத்து கீழே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏவையும் டியும் வச்சுக்கிட்டு அடுத்தது a2 a + 2d. அப்போ 4 + 2d 4 + 2 × 3/8. அந்த 2க்கு 2 × 3/8 2க்கும் 8ஐ கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ். இப்போ 4 + 3/4ன்னு வரும். 4 + 3/4 அதுக்கு மேலே சுருக்கி கலப்பு பின்னமாக மாற்றினா 4 6/8ன்னு வரும். அதாவது கீழே 8 வர அந்த 8ஐ வந்து அடிக்க வேண்டாம், எல்லாத்துலேயும் கீழே 8 வர மாதிரி எழுதிக்கலாம். அதனால் அப்படியே வச்சுருந்து சுருக்கிக்கலாம். எப்படின்னா இந்த 2 மேலே போயிடும் இல்லையா, 6 தானே. 6 அதாவது இப்படி 4 + 6/8 4 + 6/8. அப்போது 4 × 32 6 38/8. அப்போ கலப்பு பின்னமாக மாத்திரம் 4 6/8. ஓகே, அடுத்தது a + 3d. இப்போ ஏவுக்கு 4 டிக்கு 3/8 போட்டால் இது 9/8. 32 + 9 41/8. அதை கலப்பு பின்னமாக மாத்திரம் 5 1/8. இந்த மாதிரி a1 a2 a3 போட்டாச்சு. இதே மாதிரி a4 a + 4d போடணும். 5 4/8. அதாவது a + 4d. அதே மாதிரி a + 5d a + 6d வரைக்கும் போட்டுட்டு அதை வரக்கூடிய ஆன்சரை கலப்பு பின்னமாக மாற்றிக்கணும். வரக்கூடிய ஆன்சரை கலப்பு பின்னமாக மாற்றினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஆன்சர்ஸை எடுத்து எழுதிடலாம். அதாவது a1 = 4 3/8. அதாவது அந்த பை 8 எல்லாத்தையுமே ஒரு 4 6/8 4 5 1/8 5 4/8 5 7/8. அடுத்தது 6 2/8 6 5/8. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எடுத்து எழுதிடலாம் a7 வரைக்கும். இதே மாதிரி 12 g1 g2 g3 g4 3/8. அப்போ இதில் a மதிப்பு எவ்வளவு, 12. அடுத்தது பெருக்குத்தொடர் வந்து a மதிப்பு 12. இதில் வந்து g1ங்கிறது ar,
G2ங்கிறது ஏஆர் ஸ்கொயர். இதில் எப்படி ஃபஸ்ட்டு டைம் ஏ ப்ளஸ் டின்னு சொன்னோம் A1. அடுத்தது A2 வந்து ஏ ப்ளஸ் 2Dன்னு சொன்னோம். A3 ஏ ப்ளஸ் 3D, A4 ஏ ப்ளஸ் 4D, A5 ஏ ப்ளஸ் 5Dன்னு சொன்னோம். A6 ஏ ப்ளஸ் 6D, A7 ஏ ப்ளஸ் 7Dன்னு வச்சு சம்ம முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் இங்கே எழுதியாச்சு. ஏஆர் இது ஏஆர், அதான் ஃபஸ்ட்டு டைம் தான் ஏ இருக்குது. ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், ஏஆர் பவர் 4 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏஆர் பவர் 5 கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ 3/8. அப்போ ஏஆர் பவர் 5 வந்து 3/8. இப்போ ஏவுக்கு பதிலாக அதில் 12 போட்டுருங்க. ஏஆர் பவர் 5 ஏவுக்கு பதிலாக 12 போட்டால் 12 × R பவர் 5 = 3/8. அந்த 12 வகுத்துலுக்கு வந்துடும். சுருக்குனா ஆர் மதிப்பு 1/2. இப்போ நமக்கு தேவையானது G1ங்கிறது என்ன? ஏஆர் 12 × 1/2னா 6. அடுத்தது ஏஆர் ஸ்கொயர் 12 × 1/4னா 3. ஏஆர் கியூப் 1/2 கியூப் போட்டால் 1/8 வரும். அப்போ சுருக்குனா 3/2. அடுத்தது ஏஆர் பவர் 4னா 1/4ன்னு வந்துடுமா? அப்போ அடிச்சோம்னா 3/4. அப்போ G1 6, G2 3, G3 3/2 வகுத்து போட்டுடலாமா? 3/2 வகுத்துனா 2 2 மீதி 1 இருக்குதா? 2 2 3/2 தானே? 3/2 2 வந்து 3ஆல் வகுக்கும். 3 வந்து 2ஆல் வகுக்கணும். 3 2ஆல் வகுத்தோம்னா 2 2 மீதி 1. இந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சாரி, இந்த ஆன்சர் ஈவு எவ்வளவு? 1 மீதி 1 எதால் வகுத்தோம்? கீழே என்ன இருக்கோ அதே தான் /2. அப்போ 1/2 தான் இந்த 3/2ஓட கலப்பு பின்னம். அதை இங்கே எழுதிச்சு. அதே மாதிரி தான் அடுத்தது 3/4. அதை கலப்பு பின்னமாக மாற்றலாம், இல்லை அப்படியே வச்சு போகிறதுனால நம்ம போட்டுக்கலாம். ஓகே, எடுத்துக்காட்டு 5.14 பார்த்தாச்சு. 5.15 பாருங்கள். 5.15 ஒரு பெருக்குத்தொடர் முறையின் 4வது 5வது 6வது உறுப்புகளின் பெருக்கல் வந்து உறுப்புகளின் பெருக்கல் 4096. அதாவது 5 6 7வது உறுப்புகளின் பெருக்கல் வந்து 32,768 எனில் அந்த பெருக்குத்தொடர் முறையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்கவா. முதல் n உறுப்புகளின் கூடுதலா? முதல்ல ஏஎன்னுக்கு ஃபார்முலா என்ன? பெருக்குத்தொடர் முறையில் A × R × n-1. என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா A × R × n-1. அப்போது A4 A5 A6 A4 என்ன வரும்? A × R × 3. ஏன்னா n-1 3 தானே. அப்போ A5 என்ன வரும்? A × R × 4. ஒன்று கம்மியாக வரும். A6னா A × R × 5. A7னா A × R × 6. இதில் எது வேணும் நம்ம எடுத்துக்கலாம். 4வது 5வது 6வது உறுப்பு தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அப்போது A4 A5 A6 = 4096. அப்போது இதை மூணையும் A4 A5 A6 இதை மூணையும் இருக்குன்னா A³ வருமா? R பவர் எவ்வளோ வரும்? 3 4 7 5 12. A³ R × 12 = 4096. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோ. அடுத்தது 5 6 7வது உறுப்புகளின் பெருக்கல் கொடுக்கணுமா? 5னா A5 A6 A7 வந்து 32,768. இதில் 3 பெருக்கிறோம். 3 பெருக்கும்போது A பவரில் 3 R பவரில் 18 வரும். 32,760. இது 2ன்னு வச்சுக்கோ. 2லேருந்து 1 வகுக்கிறோம். A³ R பவர் 18. A³ R பவர் 18 தானே வரும். அதில் பார்த்தீங்கன்னா 5 6 7 15 தான். இங்கே இதில் 15 தான் வரணும். R பவர் 15 தான் வரும். ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள், R பவரில் 4, இதில் R பவரில் 5 9 9 6 15 தான் வரும். ஓகே, அப்போது A³ R பவர் 15 / A³ R பவர் 12 வகுத்தோம்னா 32,768 / 4096. இதில் வந்து என்ன? A³ கேன்சல் ஆகிரும். R பவரில் 3 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இதை 3 டைம்ஸ் வரும். இதை 8 டைம்ஸ் வரும். அப்போ R³ 8னா ஆரோட வேல்யூ இதை 2³ எழுதலாம் இல்லையா 8. அப்போ ஆரோட வேல்யூ 2. ஆரோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஆரோட வேல்யூ 2 கிடச்சதுன்னா ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் போடலாம். ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் போட்டோம்னா A³ R பவர் 12 = 4096. ஆருக்கு பதிலாக 2 போட 2 பவர் 12 = 4096. 2 பவர் 12னா இப்படி எழுதுறேன்னு பாருங்கள். A³ = 4096 2 பவர் 12 2 பவர் 6 2 பவர் 6ன்னு எழுதிக்கிட்டோம். 2 பவர் 6 2 பவர் 6ன்னு எழுதியாச்சு. அப்போ மேலே இருக்கிறது 2 பவர் 12 தான், கீழே இருக்கிறதும் 2 பவர் 12 தான். 4096ங்கிறது 2 பவர் 12க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். போட்டு பார்த்துக்குங்க. 2 பவர் 12 போட்டு பார்த்தீங்கன்னா 4096 வரும். அப்போ ஆன்சர் எவ்வளவு? 1. ஏ மதிப்பு 1. அந்த 4096ங்கிறது 2 படுக்கு பாயிண்டில் கிடைக்கும். இப்போ ஏ மதிப்பு 1. அப்போ முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? Sn = A × R பவர் n. அந்த கீழே -1 போட்டு /R - 1. அப்போது இதில் என்ன பண்ணுவோம்? R is less than 1 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். R வந்து R is greater than 1 இருந்தால் இந்த ஃபார்முலா. R is greater than 1 இருந்தால் இந்த ஃபார்முலா. 1 விட பெருசாக இருந்தால் தானே நம்ம இதில் R பவர் n - 1 போட முடியும். அப்போது இதில் ஏவுக்கு பதிலாக 1, ஆருக்கு பதிலாக 2 போட 2 பவர் 8. அப்போ S 8 தான் போடுவோம். இங்கே n-க்கு பதிலாக 8. முதல் 8 உறுப்புகளின்
முதல் n உறுப்புகளின் கூடுதல். இங்கே மொத்தம் 8 உறுப்பு இருக்குதா, அது r மதிப்பு n பதிலாக 8 போட போகிறோம். அப்போது 2 × 8 - 1/2 - 1. அப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் 2 × 8 256 -1 255/1 வரும். அது போட தேவையில்ல. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 255.